இன்றைக்கு வந்து ஹோல் வந்துச்சு பேங்கில் இருக்கக்குள்ளே யோசிப்பான சான்றிருந்து என்ன விஷயம் வந்து எனக்கு உண்மையில் இவ்வளோ விஷயம் ஓடிக்கொண்டிருக்க மனுஷன் எப்படி நமக்கு ஹோல் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு ஹலோன்னு அட்டன் பண்ணி கதைக்க தொடங்கினேன். அது அவரெல்லாம் உருவாகி வரக்குள்ள யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாங்களான்றது வந்து மேலே தெரியாது. ஆனால் உலகெங்கும் பரந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பானவன் ஆர்ஜியமிதுவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு தினமும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினத்தில் நாங்கள் பேச இருக்கிற விஷயம் வந்து உண்மையில் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விடயம் ஒன்று இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்துச்சு. எங்களுடைய இலங்கையினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான யூடியூபர், வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் வாயிலாக எனக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு, ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துச்சு. இது யார் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மட்டக்களப்பில் வந்து ஒரு தன்னுடைய முயற்சி மூலமாக தற்பொழுது ஒரு அளவிற்கு வளர்ந்திருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் அனுசான் அவர்களிடமிருந்து தான் எனக்கு இந்த ஃபோன் கால் வந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்றது வந்து எனக்கு உண்மையாக ஒரு புரியாத ஒரு புதிராகத்தான் இருந்துச்சு. நான் கடந்த நாட்களில் வீடியோ போடல. என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா, கடந்த திங்கட்கிழமைகளிலிருந்து 6 மந்த்துக்கு வந்து நான் வந்து ட்ரெயினியாக பேங்கில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்பாடு. யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ட்ரெயினியாக நான் ஒர்க் பண்ணணும். அதுக்காக தான் தொடர்ச்சியாக காலையில் எழுப்பிட்டு போகணும்னு சொன்னால் ஈவினிங் 5:30-6 மணிக்கு வீட்டை வந்து சேரு, அதுக்கு பிறகு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அப்படித்தான் மெஷின் மாதிரி தான் லைஃப் போய்கொண்டிருக்கு. 10 மணி 11 மணி அப்படி தூங்கி திரும்ப அடுத்த நாள் காலையில் அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள உண்மையில் நேற்று வந்து உடம்புக்கு இல்லாமல் போயிட்டுது. அதனால தான் நேற்று ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்ப அப்படின்னு நேற்று வீடியோ எடுக்கல. அதுக்கு 2 டைம் செலவழிக்கணுமேனு விட்டுத்தான். இன்றைக்கு அப்படி இருக்கக்குள்ள இன்றைக்கு வந்து ஹோல் வந்துச்சு பேங்கில் இருக்கக்குள்ள வாய்ஸ் ஆஃப் அனுசான் இருந்து என்ன விஷயம் வந்து எனக்கு உண்மையில் இவ்வளோ விஷயம் ஓடிக்கொண்டிருக்க மனுஷன் எப்படி நமக்கு ஹோல் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு ஹலோன்னு அட்டன் பண்ணி கதைக்க தொடங்கினேன். அதுக்கு பிறகுதான் உண்மையில் நான் காண்றது கனவா இல்லை நனவு தானா என்ற மாதிரி எல்லாம் எனக்கு அப்படியெல்லாம் ஃபீலிங்ஸ் வந்துச்சு. விஷயம் என்னென்னு சொன்னால், கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நான் அவரை வச்சு ஒரு பேட்டி காண்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவொன்றை நான் அப்லோட் செய்திருந்தேன். என்ன விஷயத்துக்காக அந்த காணொலி பதிவினை நான் அப்லோட் செய்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையில் நாங்கள் வந்து இந்த மறைத்தமிழ் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே இந்த வீடியோ போட்டிருந்தோம். நாங்கள் காரணம், ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட முகங்களை வச்சுக்கொண்டு எங்களுடைய சேனலை நாங்கள் காட்டுற வேளையில் வந்து அவர் மூலமான அநேகமான நபர்களுக்கு எங்களுடைய சேனலும் தெரிய வரும் என்கின்ற ஒரு விதம். மற்றும்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய 24 வயதில் வந்து இந்த அளவிற்கு ஒரு தன்னால் இயன்ற அளவிற்கு முயற்சியின் மூலமாக வளர்ந்திருக்கக்கூடிய அவர் போன்ற இளைஞர்களை கண்டு ஏனைய இளைஞர்களும் தங்களுடைய வளர்ச்சி பாதைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும், அவர்களுடைய பாதையில் அவர்களும் சென்று அவர்களும் வெற்றியினை ஈட்ட வேண்டும் என்கின்ற விதமாகத்தான் நாங்கள் அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் என்று இவர ஸ்டோரியை நாங்கள் அன்றைய நாள் அவரை வச்சு எடுத்திருந்தோம். நாங்கள் அந்த வகையில் இன்றைக்கு அவர் கோல் எடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவங்களோ அல்லது வேறு ஏனைய மக்களுக்கோ நிறைய பேருக்கு தெரியாது, யூடியூப்ன்றது வந்து வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு சாதனம் என்ற மாதிரி தான் வச்சு கொண்டிருக்காங்க. தங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அல்லது தங்களுடைய பொழுதுபோக்கு நேரத்தை கடத்தி கொள்றதுக்காக வேண்டி அதை பார்த்துட்டு போகிற என்ற மாதிரி அவங்க நினைச்சு கொண்டிருந்தாலும் கூட உண்மையில் கொஞ்சம் நாங்கள் எங்களோட நாட்டை தாண்டி இந்தியாவுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேர் ஓரளவுக்கு பேச தெரிஞ்ச படிகள் அல்லது கொஞ்சம் க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் நிறைய ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறது எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இலங்கையில் இந்த கலாச்சாரம் வந்து குறிப்பிட்ட ஒரு வருடங்களுக்கு முன்பாக இருந்துதான் இப்போ தோற்றம் பெற்று தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்குள்ளே இளைஞர்களும் சரி யுவதிகளும் சரி அதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறத எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. உண்மையில் இதில் வந்து ஏர்ன் பண்ணலாமா, இதிலிருந்து நாங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டால் நிச்சயமாக அது ஏலும். அதுக்கு வந்து அடிப்படையாக வந்து யூடியூப் சேனலில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் நிறுவனங்களுக்கு ஒரு டேக்கெட் ஒன்று தருவாங்க. எப்படி டேக்கெட்னு சொன்னால், 365 நாளைக்குள்ளே நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபரையும் 4000 வாட்சிங் ஹவர்ஸையும் எடுக்கணும். நிறைய பேருக்கு 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, 1000 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஓகே நமக்கு ஓகே என்ற மாதிரி விளங்கும்.
அது என்னது 4000 வாட்ச் அதை நாங்கள் விளக்கமாக பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் எங்களோட சேனலில் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸை வந்து மக்கள் பார்வையாளர்கள் வந்து 4000 மணித்தியாலம் அவங்க பார்த்துருக்கணும். நாங்கள் ஒவ்வொரு வீடியோவை நாங்கள் போடக்குள்ளேயும் இப்போ ஒருத்தர் வந்து நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ ஒன்று போடுறோம் அல்லது 12 நிமிஷம் வீடியோ ஒன்று போடுறோம்னு சொன்னால், அந்த 12 நிமிஷம் வீடியோவை 10 பேர் முழுசாக பார்த்தா தான் 2 மணித்தியாலம் வரும். அப்படி நாங்கள் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கணும். இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. 4000 மணித்தியாலம்ன்றது இவ்வளோ வரணும். நாங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் வீடியோ 10 நிமிஷம் வீடியோ போடக்குள்ளே நிறைய பேர் வந்து 1 மினிட்லேயோ அல்லது 2 மினிட்ஸ்லேயோ கட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதை அப்படியே ஃபுல்லாக எப்படியோ பார்த்து இதண்டு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கணும். அப்படி ஒரு ப்ரெஷரில் நாங்களும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணி 3 வீக்ஸ் ஆகி கொண்டிருக்கு, 3 வீக்ஸ் போய் கொண்டிருக்கு. இந்த நிலையில் எங்களுக்கும் வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் வர இல்லையே அப்படின்னு கவலையில். உண்மையில் வந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து 1700 சுச்சம் அப்படி போயிட்டுது. ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறது வந்து உண்மையில் ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி நானும் என்ன செய்யலாம், என்ன செய்தால் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு கொண்டிருக்கிற டைமில் தான் இப்படி வாய்ஸ் ஆஃப் அனுசான்ட்டு ஒரு ஹோல் ஒன்று வந்துச்சு. என்ன விஷயம்னா, எனக்கு உண்மையில் எனக்கு உச்சி குளிரக்கூடிய மாதிரி தான் அவர் செய்தி இருந்துச்சு. என்ன சொன்னார்ன்னு பார்த்தோம்னா, என்ன மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டுட்டு, இது நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை. உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு மொனிட்டேஷன் ஒன் பண்ணுறதுன்னு சொன்னால் 1000 சப்ஸ்கிரைபரும் அதுக்கு பிறகு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டோம்னு சொன்னால், அதில் வந்து யூடியூப் கம்பெனியால் வந்து மொனிட்டேஷன் ஒன் பண்ணுறன்ற ஒரு விஷயம் கொண்டு வரும். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்களோட ஹோம் அட்ரஸ் அதே மாதிரி வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றிய விஷயங்களை அங்கே அப்டேட் கொடுப்போம். அதுதான் வந்து மொனிட்டேஷன் ஒன் பண்ணுறேன். அப்போ அவர் சொல்லியிருந்தார், இது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை, நான் வந்து உங்களுக்காக வேண்டி நான் இந்த விஷயத்தை நான் செஞ்சு தாரேன், உங்களுக்கு மொனிட்டேஷன் ஒன் பண்ணி தாரது என்னுடைய பொறுப்பு. அந்த வகையில் ஒரு சில நாட்களுக்குள்ளே என்னிட்ட இருந்த ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வரும். நான் உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று ஒதுக்கிட்டு நான் சொல்கிறேன். அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு வடிவான ஒரு வீடியோ ஷூட் ஒன்று எடுத்து நாங்கள் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு செய்தியை தந்திருந்தார். உண்மையில் நிறைய பேர் இப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. என்னென்னு சொன்னால், அவரெல்லாம் உருவாகி வரக்குள்ளே யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா, கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாங்களான்றது வந்து உண்மையில தெரியாது. ஆனால் மிச்சம் கஷ்டப்பட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிச்சம் கஷ்டப்பட்டு தன்னுடைய சேனலை வந்து வளர்த்து கொண்டு வந்தவர். உண்மையில் ஹெல்பிங் மைண்ட் என்ன வந்து பண ரீதியாக தான் கொடுக்கணும், நாங்கள் ஒரு வேலை செஞ்சாங்க கொடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரியான ஹெல்ப்புகளையும் அவர் செய்துட்டு இருக்கார். வந்து உண்மைக்கும் இப்படி எங்களை மாதிரி புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட முகங்களை கொண்டு தங்களோட சேனலில் அவர் வெளிப்படுத்தி தங்களுடைய சப்ஸ்கிரைபர் தங்களோட வீடியோவில் பார்க்குறவங்களும் இவங்களுக்கு ஒரு ஒத்தாசை புரியணும், இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் என்ற மாதிரியாக தான் அவர் என்னோட வந்து இப்படி ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறதுக்காக வேண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று தந்திருந்தார். உண்மையில் நாங்கள் இந்த டைமில் வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசானுக்கு எங்களோட பார்வையாளர்கள் எங்களுடைய உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிற டைமில் நாங்கள் அவருக்கு இந்த எங்களோட சேனல் மூலமாக மலைத்தமிழ் மூலமாக வந்து நாங்கள் அவருக்கு பெரிய ஒரு நன்றியை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி வந்து நாங்கள் ஸ்டார்டில் நாங்கள் போட்டிருந்தோம் ஆர்ஜி தமிழா, மற்றது வந்து டிஎம்எஃப் ஆசன், அதே மாதிரி மக்கள் நாயகன் போன்ற யூடியூபர்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தோம். உண்மையில் எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் தராங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்கள் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். மிக விரைவில் நாங்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசனுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு காணொலியில் நாங்கள் எங்களோட உறவுகளுக்காக நாங்கள் வழங்குறதுக்கு இருக்கோம். ஆகவே வீடியோஸை தொடர்ச்சியாக பாருங்கள். எங்களுக்கான ஆதரவுகளை இதுவரைக்கும் எப்படி தந்து கொண்டிருக்கீங்களோ அதே மாதிரி எதிர்வார காலத்திலையும் நீங்கள் தருவீங்க என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியில் நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் நாளைக்கு தினம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.